So when I heard the narration first time, I was like, the interval block came, I was like, oh my god, then what happens? And that's when I realized, okay, I'm going to do this. If you want to do something, if you want to become somebody 100%, Till date, why do you smile every time I say something like that? ஒரு பிரேக் எடுத்து கரெக்டாக பண்ணுவோம். இனிமேல் ப்ராடக்ட்ஸ் இனிமேல் வந்து இனிமேல் யார் வந்தாலும் கரெக்டாக எஸ்என் ஒன்று. Role was very different. I was on the screen for what? ஆக்சுவலி அது பெரிய சேலஞ்சிங். நான் ஒரு கதை நரேட் பண்ண உங்களுக்கு புரியாது. எது திருப்பி சொல்லுங்கள். அது ஓகே இப்படி தான் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் மாதிரி மிஸ்டர் பாபி சிம்ஹா. அதாவது 2 பேர் சென்னையிலேருந்து வராங்க. கார்த்திக் சுப்ராஜனை ஃபோன் பண்ணார். 2 பெரிய ஆர்டிஸ்ட் வராங்க, பத்திரமா பார்த்துக்க, மதுரை ஸ்லாங்லாம் சொல்லிக் கொடு, அவங்களோடய ட்ராவல் பண்ணு அப்படின்னு. எனக்கு பாபி சிம்ஹா அப்படின்னு யாராவது சொன்னாலே ஒரே மலரும் நினைவுகள் தான் எப்போவுமே வரும். ஏன்னா எப்போ வந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்டை திறந்து வந்தார், எங்கள் அண்ணன் பீஸாவில் கதவை தட்டி வந்தார். ஸோ சத்த முல்லை போலே வந்து தான். ஃபர்ஸ்ட்லி வெரி ஹாப்பி டு see you all. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொட்டை பாஸ் ரொம்ப நாள் கழித்து மாட்டியிருக்கீங்க, வச்சு செய்கிறேன் உங்களை. அதாவது ஆனால் வித் யுவர் பெர்மிஷன், அடிப்படையிலே அவரோட ஒரு மிகப்பெரிய ரசிகன். அதை நான் அந்த அன்பை மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஃபினாமினல் மியூசிக். அடிக்கடி படம் பண்ணலைன்னா வீடு பூந்து தூக்குவேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அண்ணனுக்காக இது பண்ணியிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. எனக்கு ஆக்சுவலி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கரெக்ட் டைமில் வந்துச்சு. அதுக்கு ஒரு வாட்டி முன்னாடி 2 வாட்டி வரை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த டைமில் என்னை திட்டினார். அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது நீ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் நேராக படம் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். நாங்கள் போய்ட்டு கதை கேட்டு டிசைட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, நான் நேராக போகிறேன், பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ சீக்கிரமே ஒரு தேசிய விருது, அந்த சீக்கிரம்ன்றது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று. இஃப் ஐ ஹாவ் டு கிவ் யூ மோர் இன்ஃபோ ஆன் ஹூ ஹிம் ஆஸ் அ பர்சன் when it comes to cinema, no, we don't come across people who are very enthusiastic about wanting to be part of cinema when they are already part of cinema. When I saw him, I was able to see that he's already done a couple of films, but he still has that undying childlike attitude to wanting to do things. There's this very famous video of him at an award show. Whatever the question was proposed, the answer was superstar. I think I know about this. So there is something very uncanny about his smile. I don't know if he's faking it or that's his I don't think smile. he ever fakes. That sometimes can be problematic, but it's the best thing about Yeah, it. that is. Yes. Is it so? Yes. See, coming back to வசந்த முல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது. நான் மொத்தமாகவே எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மோஷன் போஸ்ட் ஒன்று பண்ணீங்களே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஐ திங்க் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபார் தமிழ். ஏன்னா அதிலிருந்து லேயர்ஸ், அதிலிருந்து எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ஒரு தயாரிப்பாளரும் கூட இந்த படத்தில் அப்படின்றதுனால இந்த வேர்ல்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வேர்ல்ட் about the world of VASANTHA MULLAI, how it started. After பேட்ட ஒரு 1 வருஷம் படம் பண்ணணும்னு சொல்லலை, பிடிக்கல. போய் ஒரு ஃப்ரேஜில் சும்மா நினைக்கக்கூடாது, அது முன்னாடி ஒரு வேறவா நிற்கணும், சும்மாலாம் நிற்கக்கூடாதோ என்றது ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவாக இருக்கேன். அப்புறம் சடனாக ரைட் ஓகே அப்படின்ட்டு பண்ணலான்னு போது ஒரு டேரக்டர் தான், பெரிய படம் ஹிட் கொடுத்த டேரக்டர் வந்தார். வந்து வர அப்புறம் ஒரு 8 months ட்ராவல் பண்ணுறேன், தான் வரவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்னென்னா ராம் தலூரி சார், நான் அவர் கூட டிஸ்கோராஜா படத்தில் நடித்தேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு மணிஜேஜா சார். அதை நானும் ஒரு ஜெல் ஆகிட்டு தென் டு வாட் டு ஸ்டார்ட் அண்ட் மேக் எ ஃபியன்ஸ், நல்ல படங்களை பண்ணலாம் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணலான்றது. ஸோ இப்போது அவர் ரெடியாக இருக்கார், ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கார். பட்டு அவர் வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் ரெஸ்பாண்ட் ஆகணும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. உடனே இந்த வரேன் அந்த வரேன், இது வருது அது வருது, அது இது நேரம் உண்மையாக வரணும். ஒரு நாள் செம்மக்கும் வந்துச்சு, பிளாக் பண்ணிட்டேன் நம்பரை. என்னடா பண்ணலாம், இவர் ராம் தலி சார் வாடகை பெரிய புதுசாக ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் சார், ஐ டெல் யூ சார் சொல்லிட்டு நான் அப்படியே ஃபேஸ்புக் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அருணன் ஒரு பையன் நடிச்சிருப்பாப்பில், விஜய் டிவியில் படிக்கிறேன் பசிக்கு. அந்த ஷார்ட்டு பார்த்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு உடனே டீம் இருக்கிறது, இவன் யாருன்னு கூட்டி நல்லா எடுத்துக்கிட்டான் போய் உடனே இது பண்ணி. ஆனால் இதான் அவரோட ஃபேஸ்புக் இருக்குது அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு மெசேஜ் பண்ணேன், இதுதான் நம்பர் வந்துட்டு மெசேஜ் பண்ண நான் ஓப்பன் பண்ணேன். 2014 இவர் சென்டிங் மெசேஜஸ், நான் ஹேவ் குட் ஸ்கிரிப்ட், கேன் யூ கிவ் மீ டைப் டு நரேஷன் ஃப்ரம் 2014. வேறு ஏதாவது பேர் அனுப்பிச்சிருந்தானா உடனே பார்த்துருப்பேன். 2014 அவனை காய விட்டுருக்கேன். ஸோ உடனே நம்பர் வச்சு கால் மீன்னு உடனே கால் 10 minutes கால் பண்ணிட்டாப்புல. அது சார் எங்கே இருக்க இந்த மாதிரி கம் டு பவுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கூப்பிட்டேன். அந்த படம் நல்லா இருக்குது, படமாக ஃபீச்சர் இன்னும்
பண்ணோம்னா சூப்பராக பண்ணலாம்ண்ணா அப்படின்னு. சரி செகண்ட் ஹாஃப் இது ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 days டைம் கேட்டப்போ 2 days திருப்பி வந்தப்போ எனக்கு சொன்னேன், எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் திருப்தி இல்லைப்பா, எலிவேஷன் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி ஒரு எலிவேட் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அதோட டபுள் தானே எலிவேஷன் இருக்கும், கம்மியாக இருக்குது ஏறும்போது ஒரு மாதிரி மூஞ்சி அவங்களுக்கு டெட் ஆயிடுச்சு. ஓகே வந்து சரி, அது ஃபஸ்ட்டு ஃபிலிம் எடுக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கராக நீ ஏதோ கதை வச்சுருக்க, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிலீவ் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது இருக்க ஆரம்பிச்சு தெரிய செட் வேஷம் பர்சன்ட் தமிழ். நான் சொன்னேன் இதை கதை ரைட்டு, வி ஆர் டூயிங் இட் என்ன அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் கூப்பிட்டு போனேன். ராப்சார் வந்து சார் ஒரு டிலைட் கேளுங்க, ஈ சைட் ஓகே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆஃப் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பட் வீட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 8 months. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல்லி ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்டார்டிங் 20 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணாலும் கதை புரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் டைலாக்ஸும் கிடையாது, லாஸ்ட் 10 minutes கிளைமேக்ஸ் மட்டும் தான் டைலாக்ஸே வரும். ஸோ அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ எனக்கு ஸ்டோரி போர்டு பண்ணி ஸ்டோரி போர்டில் வந்து இந்த ஷார்ட் இப்படி வைக்கிறோம்னா இட் மைட் ஆடியன்ஸ் வந்து ராங்காக கைட் பண்ணுமா, இல்லை கதை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி தென் ஆஃப்டர் 8 months ஸ்டார்ட். வெரி நைஸ். ஆனால் இந்த வெப்பனோட தாற்பயத்தை கொஞ்சம் சொல்லுனேன். நம்மலாம் இந்த கேமிங் பசங்கன்றதுனால ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் மேஜராகவே ஐ திங்க் இட் வாஸ் மோர் டு டூ வித் வாட் யூ ஆர் ஹேவிங். இதை பார்த்தோன்னே வால் போஸ்ட் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? ஃபுல் சென்னை அண்ணன் தான் நின்றுட்டுருக்காப்புல. அந்த வெப்பன் என்னென்ன மேட்ருது? ஒரு ஃபேண்டசி தான், ஃபேண்டசி ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது அது ஒரு ஃபேண்டசி கேரக்டர். ஸோ அதுக்கான ஒரு லுக் அண்ட் இது வந்து கன் வச்சுருக்கலாம், எல்லாமே வச்சுருக்கலாம், என்ன மாதிரி போகலான்னும் போது நான் ஒரு வேன் ஹெல்சிங் பெரிய ஃபேன் நான். ஸோ அந்த வேன் ஹெல்சிங்லேருந்து எடுத்ததை அந்த வெப்பனை கொடுத்துருவோம். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கும், ஒரு ஃபேண்டசிக்கு நல்லா இருக்கும். Let me also tell you this. On the set, there were like 98% of boys. So when that weapon came, we lost a lot of time in everybody just, being so fanciful about the weapon and everybody wanted to use it and take pictures. And it was made very beautifully. It was a very nice looking. அது ஒரு ஷார்ட்டே இருக்கும். ஆக்சுவலி வேன் ஹெல்சிங்கோட ரெஃபரன்ஸ் வந்து காஷ்மீரா வந்து ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு டவுனில் இருப்பாங்க. அது நான் வந்து அவளை பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஒரு ஷார்ட்டே இருக்கும். நான் வந்து உடனே கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது வந்து இப்படி இருக்கணும், இந்த கம்போசிஷன் இருக்கணும், இந்த ஃபீல் இருக்கணுன்றது. ஸோ அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த 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 ஒரு வேன் ஹெல்சிங்கில் வந்து அந்த இதுலேருந்து மாறி மனுஷனாக வருவான்ல, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாறும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்தது தான். எனக்கு என்னென்னா நீங்கள் வெறும் ரொமான்டிக் சப்போர்ட்டுன்றது அந்த காலம் போயிடுச்சு. இப்போ சினிமாவில் அது சீனே கிடையாது. ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்ற கதைகள் இன்றைக்கி மக்களே வந்து தம்பி அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இந்த கதையில் இருக்கக்கூடிய எமோஷன், அதில் இருக்கிற லேயருக்கான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நாங்கள் காஷ்மீர் வந்து ரோஜா படத்தில் மணிரத்னம் காமிச்சு தான் பார்த்துருக்கோம், இப்போ தான் நேரில் பார்க்குறோம். ரசிகர்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு உங்களுக்கு தமிழ் இல்லைன்னா நான் இங்கிலீஷ்லேயே கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் ஒன் திங் ஐ ஹவ் டு டெல் யூ, சிவப்பு மஞ்சள் பச்சை, யூ ஒர்க்கிங் வித் சம்படி கால்ட் சசி, வெரி சீசன்ட், he has his way of storytelling, everybody knows that. But ஒரு ஃபிலிமில் டக்குன்னு ஆடியன்ஸ் கெட்டிங் டு நோ, see it's not new for us to say complex names because all the people who ruled the roost out here are people from across the country. ஸோ அந்த ஒரு படத்தில் டக்குன்னு இது லிப்ஸிங் தப்பா இல்லை, இவங்க வந்து மொழி தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு எங்களுக்கே கொஞ்சம் we were pleasantly surprised that you were able to do full justice to that role. So getting to be choosy is one luxury not a lot of actors can afford, but I believe this is going to add a lot of value to your filmography. So how do you see yourself in this film? Because you know for a fact that Simha is a very big hero. He's multi-starrers. எனக்கு என்ன ஒன்று பிடிக்கும்னா, நீங்கள் மகான் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஒன் ஆக்டர் ஹூ கேன் ப்ளே ஒரு ரேஞ்ச் வெரைட்டி. அது கார்த்திக் சுப்ராஜ்னாலே எங்கள் அண்ணன் ஃபுல் சப்மிஷன் தான். பட் எனக்கு ஹீஸ் த அப்கமிங் ரிலீஸே ஒரு இந்தியன் டூருக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஹரி படத்தில் வில்லனாக பண்ணியாச்சு. நான் ரசித்த சிம்ஹா இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ. ஸோ how was it to be part of this? See, like you started with SMP, that role was very different. I was on the screen for 15-16 minutes if you put together, but that definitely won so many hearts, and I am forever grateful for that film and to Sasi sir in that role. It's my personal favorite. When you come to the industry, especially if you're not from films, people will tell you, oh no, you should only do commercial films, oh no, you should only do content, and then without getting lost in that, I try to pick all different genres. This by far is my most challenging
role and film performance-wise, because there were physical challenges. Like we shot in the rain for 15, 16 nights. Yeah. ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது கிளியராக சொல்லிட்டோம், இங்கே பாருமா இதுதான் ரெயின், ஹில் ஸ்டேஷன், நைட்டு, இட்ஸ் நவம்பர் டிசம்பர், ஐ வாண்ட் தட் பிரெத், இதெல்லாம் இருக்குது, இது ஓகேனா தான் அப்படின்னும் போது ஆஃப்டர் லிசனிங் ஹர் கேரக்டர் இன் த ஃபிலிம், ஸோ ஷி ஆல்சோ காட் எக்ஸைட்டட் அண்ட் யூனோ எஸ் ஐ ஹாவ் டு, ஐ வில் டூ திஸ். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. சகதியில் இது பண்ணுறது, நினச்சி பாருங்க, நைட்டெல்லாம் ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு நனைய ஆரம்பித்தோம்னா காலையில் 5:45 வரைக்கும் லைட் வர வரைக்கும் நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி முடியும்? So when I heard the narration first time, I was like, the interval block came, I was like, oh my god, then what happens? And that's when I realized, okay, I'm going to do this film for sure. When you see the film, you'll understand what I'm talking about. Super. சினிமாவுக்கு ஆசைப்படலாம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, எவ்ரிபடி இஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் டுடே, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஃபேமஸ். பட் டானிங் த கிரீஸ் பெயிண்ட்னு சொல்லுவாங்களே, கெட்டிங் டு பி பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பை இட் செல்ஃப் இஸ் வெரி கிராட்டிஃபைங். பிகாஸ் both of them represent the new wave of Tamil cinema. He was coming at one point. All of them were part of the similar timeline. They were all from the short film school, same clan, one wolf pack. So Vijay Sethupathi, Simha, Karunakaran, that's one clan. And music directors also came in a similar timeline. அதுவே ஒரு 14-15 வருஷம் ஆயிடுச்சுலண்ணே. இந்த ரெண்டு பேருமே சி யூ கேன் சூஸ் டு ஆன்சர் திஸ். எப்படிண்ணே இருக்குது வந்த டைம் இப்போ இருக்கிற? ஒன்றுமே இல்லைடா. ஆக்சுவலி அப்போ என்னென்னா 500 வந்து ஜாலியாக இருந்திருப்போம். வந்தேன் அது போதும், ஒரு 50 ரூபா பள்ளிக்கு பெட்ரோல் வரைக்கும் பகலவன் தான் அப்படி இருந்தது. இப்போலாம் ஓகே, பட் அதே தான் எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதே ராஜேஷ் தான். அது பிரேம் மாதிரி இட்டு கொடுத்தாலும் எனக்கு அது தெரியல, டே முருகேசாமி அவ்வளோதான், பாப்பே அப்படிதான். ஸோ அதுதான் எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. ஸோ மேபி ஒர்க் வைஸாக நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா ஒரு இடத்துல வந்து சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர் ப்ரமோஷன் ஆஃபர்லாம் மேபி அந்த ஒரு ப்ரமோஷன் இருக்குது தவிர, ஆனால் பேசிக்காக அப்படி தான் இருக்குது, எதுவுமே மாறவே இல்லை. நான் எப்போ பேசினாலும் என்ன திடீர்னு ஒரு 15 years பேக் போய்ட்டுறார் பாபி நேரம். அப்போ நம்ம அவர் ஏதோ டீ கடையில் இருப்பார், ஒரு பைக்கில் இருப்பார், ஒரு கிளாஸ் போட்டு என்ன சொல்லலாம், நான் வரணுமா வேணாமா, அந்த ஒரு இதில் அந்த ஒரு ஜோனில் தான் நான் எப்போவுமே பார்க்குறேன். இருக்கும் போடலாம், அதெல்லாம் கெத்தாக இருக்கும். எங்கேயாவது ஒரு கூலிங் கிளாஸ் வச்சுக்குவோம், டீக்கில் என்ன பண்ணி கெத்தாக எழுதுவோம், ஒரு 2 ஜீன் இருக்கும், ரெயில அதை வருவான். வந்தோடனே அப்படியே பார்த்தா பேக்கெட்டில் ₹1 இருக்காது. இவனாவது 30 ரூபா 20 ரூபா வச்சிருப்பான். அதாவது நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். அப்போ இவரோட காரு நேனோ காரு, ஏதோ ஆல்டோ கார், நேனோ 800 நினைக்கிறேன். அப்போது அந்த டைமில் நாங்கள் அப்படியே வெளியே வரோம். பில்லு நான் கொடுத்தேன், என் ஞாபகம் இருக்குது. வெளியே வந்தோடனே செக்யூரிட்டிக்காரர் அவர் இவரை பார்த்து கரெக்டாக சலாம் கொடுத்தாரு. சரி ஒரு 20 rupees கொடுத்துரு சரிட்டு அவர் போயிட்டாரு. அதெல்லாம் கார்த்திகை சொல்லுவா, அது டே கொடுக்க போகிற பில்லு கொடுக்குறது நான் என்னமோ ஓனர் மாதிரி பில்லு கொடுத்துட்டு இருக்கேன், முகராச்சிடா அப்படி. ஐயோ அவங்க கேங் பண்ணுங்க. Yeah, I can see when I shot, we almost shot this film for a quite long time, so I did spend some time with them. He used to come on set with his wife, and Bobby's friends used to visit. They all used to chill a lot. Little that I spent time with them, I think they have their own way of doing things. I like. They coexist in a beautiful way. They'll comprehend each other. They have this off-screen chemistry. After 10 p.m. that chemistry will go to that will skyrocket 7 p.m. till AM. அண்ணே ஒரு எதிர்பார்க்காத வெற்றியும் வளர்ச்சியும் பொருளாதார உயர்வும் ஒரு நேரத்தில் உங்களை வந்து அப்படியே அள்ளி தூக்கிட்டு போகுது. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி சஸ்டெயினபிலிட்டின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். எதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன்? பாதை டிசைட் பண்ணல, ஃபஸ்ட் சஸ்டெயினபிலிட்டி தான் வைக்க போகிறோம். ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், இஃப் யூ வாண்ட் டு பிகம் சம்படி, 100% God will give you that opportunity. Before that opportunity, you should be ready for that. கன் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு ரெடியாக இருக்கணும். சும்மா அது வரட்டும் பார்த்துக்கலாம் கிடையாது, அந்த லோட் பண்ணிட்டு அப்படி ரெடியாக இருக்கணும். ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டன் போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் பிலீவ் பண்ணுவேன். கடவுள் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு, நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். எமோஷனாக முடிவு எடுக்கிறது, இந்த யார் வந்து கேட்டாலும் அப்படியா சரிங்க அப்படின்றது, ஃப்ரெண்ட்ஸு, பட்டிங் டைரக்டர்ஸு, ஷார்ட் ஃபிலிம், இந்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறேன், ஒரு 3 days
நடிச்சிங்கன்னா போதும் எங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம ஓகேன்ற ஒரு எமோஷனை பார்த்து வி ஆர் டூயிங் இட். அது நமக்கு திருப்பி பேக் ஃபயர் ஆகுதுன்னும் போது நமக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு படம் எடுத்து அந்த ஷோ ரிலீஸ்க்கு அப்புறம் அவன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டான். அதெல்லாம் கற்றுக்கிச்சேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், ஓகே ரைட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ரூட் எடுக்கணும், இல்லை நான் இதான்னு சொல்லிட்டு செல்ஃப் ரிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து கரெக்டாக பண்ணுவோம். இனிமேல் ப்ராடக்ட்ஸு இனிமேல் இனிமேல் யார் வந்தாலும் கரெக்டாக எஸ்என்னு ஒன்றணும். இதில் எந்த ஒரு எமோஷ்னலாக கஷ்டப்படுற அந்த ஒரு 10,000 வச்சுக்க, அவ்வளோதான். படம் பண்ணுங்கன்னு ஒன்றும் கேட்காதீங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். அதோட ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா அப்போ டைம் கிடைக்கல. இப்போ சொல்கிறேன், மகானில் விக்ரம் மாதிரி ஒரு ஜாம்பவானோட நீ நின்று ஸ்கோர் பண்ணுறேன். லிட்ரலி அதுக்கு சியான் கொடுத்த ஸ்பேஸ் ஆகட்டும், சச் எ கிரேட் ஆக்டர் சியான். ஒரு இதாகும் போது அந்த ஸ்பேஸ் அவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். தட்ஸ் வாட் ஒரு ஆக்டர் அண்ட் கோ ஆக்டரோட சப்போர்ட்ன்றது. அதுக்கான ஸ்பேஸ் கதையில் கார்த்திக் கொடுத்ததாகட்டும். என்ன பிரச்சனை, ஏன் ரெகுலராக படம் பண்ண மாட்டேறீங்க? அவ்வளோ சோம்பேறியா நீங்கள்? நல்லா கேள்றேன். கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், சரியாக பண்ணும்போது நர்வ்ஸ் செஞ்சு வரும்போது அது லேசினஸாக வெளியே போய் வெயிட் பார்ட்டியோ சினிமாலேருந்து வர காசுலாம் ஒரு காசே இல்லை போல. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஸ்லோவாக இருப்பா. இடையில கொஞ்சம் தியானமெல்லாம் பண்ண போயிட்டாரு. கேதார்நாத், ரிஷிகேஷ்கெல்லாம். You've heard his songs, you've heard all of his Who albums. hasn't heard? What's your favorite? Because I'm going to make you sing. No, please do not do that. Why? No, What's no your favorite? singing. Just tell me the song that you like. The Premam, I think when I was told that Rajesh is doing this, at the same time, I was in talks with a Malayali, for a Malayali film. And that's when I started looking at all this. So I have this habit, whenever I get approached anything, I research. I'm bad with names. But at that moment, I researched, okay, who's done the film? So who's done the music? And then that's when I came across his songs. தில் வரல இன்னும். பதில் நான் தேனுண்டா. டைம் எடுத்து. Sorry. No, don't be sorry. You added more to. See, I don't do the Q&A session. No. Because all What of I us was trying to say is Please that go ahead. Avlo, that's my favorite track, in which he's combined Indian and Western. Please. It's music. What do you want? Dub slash. இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன்லாம் சொல்கிறாங்கண்ணே, அப்புறம் என்ன பாட மாட்டாங்க சொன்னேன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் நீங்கள் பாட மாட்டேங்கிறீங்க? சிங்கிங்கிறது ஒரு நீஷ் டேலண்ட் தான். எங்க அண்ணெல்லாம் பாடினா வேற மாதிரி இருக்கும். ரமணா டுக் அன் எஃபர்ட். அவரை வச்சு நம்ம ஒரு டைலாக் பேச வைக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. என்னடா டைலாக்? இதுல வேற பண்ண ரேஜா பிரதனால பாட வச்சுங்களடா. ஏதோ ரேஜா நல்ல பேஸ் வாய்ஸ். ஸோ தம்படிக்கு இதுக்கு தான் அந்த நல்ல பேஸ் தலைவர் வாய்ஸ் வரும். ஆமா ஆமாம். ஒட்டா பகலான தம்மு. பட் இது அந்த அவ்வளோக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த டைலாகு அது மட்டுமே ஒரு 35-40 டெக்ஸ் போயிருக்கோம். அப்படி இல்லைங்க, சொல்லாத வார்த்தைகள். அந்த ரொமான்டிக்கா பேச வைக்கிறது நமக்கு அது வரவே வராது. அப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ரொமான்டிக்கா பேச தெரியாதுன்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ண பேர் அழகி யாருக்கு, அவங்க ஒரு ஹீரோயின். அந்த டயத்துல நம்ம ரொம்ப வெள்ளந்தியாச்சு, எப்படி இந்த லவ் செட் ஆச்சு, என்ன பண்ணாரு? அண்ணே அதை மட்டும். Which heroine have you been most romantic with on screen? ஏன்னா I think so far I think For VASANTHA. VASANTHA only. எந்த இதுவுமே இல்லை அந்த அளவுக்கு. அது Every time we do a romantic scene, Bobby's like, we should do fight next day. Should we fight? ஏன் வரமாட்டேங்க வேணும் நினைக்கிறேன். இல்லை எனக்கு இந்த இது நம்ம அந்த நிவினோட என்னது இது நிவித்தோட படம் வினித் படம் பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டைமில் படம் இது தட்டத்தின் மறைத்து பார்த்துட்டு நிவின் கடுப்பேற்றினான். பார்த்துட்டு ஐ வில் ஆல்சோ டூ ஒன் வினய் தாண்டி வருவேன் அவள் தட்டத்து மறைவிடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஒன் ரொமான்டிக் பியூர் ரொமான்ஸ் ஃபிலிம் எல்லாம் சொல்லியிருந்தேன். சரி சொல்லுவோம், காதல் கதையோட சின்ன ஒரு அப்படியெல்லாம் லவ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியல என்னை பற்றி. இதனால தானே அம்மா அப்படி இருந்தா அப்படின்னு கேட்டாங்க ஓகேன்ட்டேன். நம்மளுக்கே ஓகே சொல்றதுல பெரிய விஷயம். நமக்கே ஒரு ப்ரொபோசல் எப்படி அது ஓகே ரைட். Every time we do a film, everybody is coming together with an intent of wanting to entertain people and of course give back the money that the producer gave so that he continues to make films. இதுதான் எல்லா படத்துக்கும் ஒரு அடிப்படை. வசந்த முல்லை உங்களோட ட்ராக் ரெக்கார்டு, உங்களோட பர்சனல் ரெக்கார்ட்லாம் தாண்டி the world of சினிமாக்கு இந்த படம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு நேற்று ப்ரெஸ்ஸில் பார்த்தாங்க ட்ரெய்லர், நீயும் பார்த்துருப்பேன்.
உனக்கான ஃபீல் என்னவாக இருந்தது? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு விஷுவலில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஒரு கட்ஸில் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ டெக்னிக்கலி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஃபிலிமாக டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே பதமாக இருக்கட்டும், கதை பரமாக இருக்கட்டும், ஒரு மெசேஜ் பரமாகட்டும், எல்லாமே இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்கும். நிச்சயமாக ஒரு இதில் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வில் டெல் தட். நிச்சயமாக ஒரு ஹியூமனுக்கு அது தேவைன்றது வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக அதோட எல்லாமே இருக்குது. I also would like to say that sometimes you hear a very beautiful story. It's amazing, you get mind blown, but it fails in the execution. But with Vasantha Mullai, I think whatever we've seen till date, why do you smile every time? well executed it இது, but hearing nobody will get the script. Actually அது பெரிய சேலஞ்சிங். நான் கதை நரேட் பண்ண உங்களுக்கு புரியாது. திருப்பி சொல்லுங்கள், அது ஓகே இப்படி தான் இருக்கும். இந்த சேலஞ்ச் பாட்டுனா இந்த கான்டென்ட் எல்லாம் வந்து நம்ம சில ப்ரொடியூசர்ஸ் தவிர்த்து நீங்கள் எல்லா ப்ரொடியூசர்ஸும் புரியலன்னுவாங்க. சீரியஸ் சொல்கிறேன். இல்லை, அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. கன்ஃபியூஸ்டாக என்ன அப்படின்னா இப்படியா அப்போ அந்த ஒரு கேள்வி இருக்காது. மற்றபடி சினிமாவை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். பட் ஸ்டோரியாக சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ். நான் ஈவன் ஷூட்டில் நடிக்கும்போது கூட நான் டக்குன்னு வந்து சொல்லிடுவேன், காஷ்மீரா இந்த ரியாக்ஷன் வேண்டாம், அது வேறு மாதிரி ஆகிடும், திஸ் இஸ் ஃபார் திஸ் ரியாக்ஷன். அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக ஸ்டோரி போர்ட் போட்டு. ஆனால் நீ இப்போ ப்ரொடியூசராக இருந்ததுனால இப்போ எனக்கு ஒன்று ஆளாக பார்க்கும்போதே வெறும் ஆக்டர் மாதிரி தெரியல. இப்போ கண்டென்ட் மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஃபுல்லி அவேராக இருக்கணே. நல்லா இருக்குது அது பார்க்க. அது எதனால, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அது? நம்ம நம்பி ஒருத்தர் பணம் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் அந்த பிலீவ் தான். சரி, ராம் தல்லூரி சார் பிலீவ் மீ அண்ட் இன்வெஸ்டட் ஆன் மீ என்னும்போது இந்த கண்டென்ட் நான் நினச்சேன் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஒரு 4 நல்ல ஒரு ஒரு குத்துப்பாட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியலாக ஒன்று பண்ணலாம்ல. பட் ஐ வாண்ட் டு டூ தட். அது எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுவோம், அதுக்கான டைம் வரும். பட் அதை விட ஒரு நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து வருதுன்னும் போது ஒரு நல்ல கான்டென்ட் ஓரியன்டாக ஒரு நல்ல விஷயமா இருக்கணும், ஒரு குவாலிட்டி ஃபிலிமாக இருக்கணும். இது வந்து எங்கே போனாலும் இந்த படம் ப்ரொடியூசர் என்பது ஒரு மரியாதை வரணும் என்ற ஒரு பேஸில் தான் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுறது. ஐயா நீங்கள் சொல்லலை, ஏன்னா அண்ணன் படம் பண்ணுறாருலாம் விட்டுருங்க, குறிஞ்சி பூ மாதிரி எப்பயாவது படம் பண்ணுற நீங்கள் இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு நான் பண்ணாத ஜானர் த்ரில்லர். அண்டு அது படம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் முடிவு பண்ணிட்டு இதான் பண்ண போகிறேன்னு. பட் அவர் சொல்ல இவ்வளோ இருக்கா, இது வேறு இருக்கா, அப்படி ஒவ்வொரு நாள் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க சொல்கிற மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கு தாண்டி அதுக்கு மேலே அதை எப்படி அவர் கனெக்ட் பண்ணார், எப்படியா இப்படிலாம் யோசித்த மாதிரி நம்மளும் யோசிக்கிறோம் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸோ நம்மளும் லேயர் ஆஃப் மியூசிக் ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸோ சும்மா அந்த சைலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஜஜன்னு எதாவது அடிச்சு விட்றக்கூடாது. ஸோ ஏதாவது ஸ்கிரிப்ட் வைஸாக ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணும். இது ரொம்ப யூனிவர்சலான ஸ்கிரிப்ட் தான். ஸோ எல்லோரும் பார்த்தாலும் அவங்கவுங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ரீசனில் இது புரிஞ்சுக்கணும் நல்லா நினச்சி பண்ணும்போது ஐ திங்க் once you go in the theaters, it's like a universe of its own. It's the best way. இது வந்து ஆரம்பிக்கும் போது தமிழில் தான் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் போக வி காட் எ கான்ஃபிடென்ட். வை கான்ட் ஒரு யூனிவர்சல் கண்டென்ட், இது ஒரு நேட்டிவிட்டி பேஸ்ட் கண்டென்ட் கிடையாது. சில லேண்ட்ஸ்கேப்ஸ் புரியும் சில. ஸோ இது ஒரு யூனிவர்சல் கண்டென்ட் தேங்க்ஸ் டு KGF. ஸோ அது ஒரு பிரேக் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல விஷுவல் இருந்தால் ஆடியன்ஸ் ஆர் தேர் டு சொல்லும்போது தென் டிசைடட். தமிழில் வந்து ஆர்யா ரோல் பண்ண வந்து ரக்ஷித் பண்ணியிருக்காப்புல கன்னடாவில். ஸோ அது அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி ஏன்னா இந்த கண்டென்ட் அந்த மாதிரி யூனிவர்சல் கண்டென்ட்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் தேவைப்படுற கண்டென்ட்டாக இருந்தது. ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன். வெளியிலேருந்து பார்க்குற சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்களே இது பண்ணணும் அது பண்ணணும்னு அவ்வளோ வச்சுருப்பாங்க மைண்டில். உள்ளே வந்தால் உள்ளே இருக்கிறவர் எவ்வளோ யோசிப்பார். இந்த யங் தமிழ் ஹீரோஸ் இப்போ இல்லை, ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்குது. அந்த இடத்த ஒரு 4-5 பேர் ஃபில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நீயும் கொஞ்சம் நம்ப ஆரம்பி. ஏன்னா வர்த்தக சினிமா நீ பண்ணணும். உனக்கு புரியுதில்லண்ணா, ஒரு 30 வயசு கீழே சரி ஒரு 5 யங் ஹீரோஸ் சொல்லுங்க. வர்த்தக சினிமானா அந்த வெள்ளிக்கிழமை சினிமாங்க. இப்போ இவர் போய் ஒரு 4 ஆர்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. பட் ஐ எம் சேயிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹேஸ் டு ரைட் ஆன் his shoulders. It has to, whatever said and done, the sad part and the good part is it's a hero driven industry. We need ஹீரோஸ். ஹீரோவாக படம் பண்ணி போய் வரதெல்லாம் ஓகே. பட் இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போதே நீ சுமந்தது தெரியுது ஒரு மாதிரி. நான் அதை சுமந்து கொண்டு வரேன், நல்ல கண்டென்ட்டு. 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் மூஞ்சி சொல்லிக்க மாட்டீங்க, நான் சூப்பராக உன்னை கொண்டு வரேன், தைரியமாக கொண்டு வரேன் பாருங்கள் அப்படின்ற அந்த ஒரு கர்வம்னு சொல்ல மாட்டேன், ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரியுது. அது கேட்ச் ஆன் ஆகணும். இன்னும் நிறைய படங்கள் வரணும்.
அதுதான் என்னோடய ஆசை. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. நான் இந்த இன்டர்வியூலேயே ஒருமையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீ அண்ணன், அந்த காப்பு மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு. பாலகிருஷ்ணா கூட இப்படி ஒரு காப்பு போட்டதில்லை. இதை தயவு செஞ்சு தனியாக ஒரு டைட் ஷாட் எடு கேமராமேன். அதை பார்த்தாலே எனக்கு ஒரு அகோரி ஃபீல் டூன்னு காதில் கேட்குது. என்னண்ணே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு தான் செஞ்சது இது. ஸோ ருத்ரான் பேர் சிவன். இது ஏதோ என்ன போடுறோம், என்ன ட்ரெஸ், ஈவன் இந்த காஸ்டியூம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டீட்டெயிலாக பண்ணிடுவேன். எனக்கு செஸ்ட் தெரியணும், நெக்கோட இது தெரியணும். ஆல்ரெடி கொஞ்சம் சீக்கு பிளாஸ்டிக் சர்ஜரினால எனக்கு வந்து இங்கே ஃப்ளூடிக் ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு வந்து போன்ஸ் கஷ்டனால. ஸோ இதெல்லாமே வந்து நான் அதான் அதை பார்த்துட்டு செதுக்குனது. ஸோ அதில் வந்து என்ன போடுறதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதில் டைமில் செஞ்சது தான் இது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். பயங்கரமாக இருக்குது. எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் பேச முடியும். சில ஸ்பாய்லரோ இல்லை நிறைய வி கான் லெட் அவுட் திங்ஸ். பட் we very hardly come across promo material where, hey, I want to go see this. So that is something that you've managed to pull off. So we're really looking forward to this film. நான் தனியாக உங்களை டீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த ராக்காங்குத்து பாட்டு எப்படி போட்டிங்கன்னு நான் இங்கே கேட்க முடியாது, ப்ரொடியூசர் கோச்சுக்குவார். நான் வந்து ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். பட் ஒன் திங் ஐ கேன் அஷ்யூர் இஸ், உங்களுக்குன்னு ஒரு சவுண்டிங் இருக்குது, அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு ரசிகன் வந்து கேட்குற லெவலுக்கு நீங்கள் எங்களை படுத்திருக்கீங்கன்றது. ஆமாம், கோல்டு நீங்கள் பார்த்தீங்களானே, கோல்டு பார்த்தல அந்த பாட்டு சம்திங் ஐ திங்க் டிஜே பேக்ரவுண்ட் டிஜே பேக்ரவுண்ட் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஐ திங்க் இஸ் ஏபிள் டு கேன் ட்ரிகர் தி ரிதம் இன் அஸ் அண்ட் மேக் அஸ் க்ரூவ் டு வாட் ஹி டஸ். அதை மட்டும் சொல்லிடுறியா, நான் கிளம்பிடுறேன். சீக்ரெட் அது அப்படியே இருக்கட்டும். கொக்கோ கோலா ஃபார்முலா KFC. But there's something very enticing. இல்லை நான் நிறைய ஜானர் கேட்குறேன். நான் இப்போ பல ஜானர்லேருந்து நானே கற்றுக்கிறேன். இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ ஐம் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் போடுறேன். ஸோ அது இங்கே வந்திருக்கா, அது ஃப்ரெஷ்ஷாக, இது ஆல்ரெடி இவர் மாதிரி இருக்கா, வர மாதிரி, அந்த கால்குலேஷன் எனக்கு இல்லை. எனக்கு பிடிக்குது, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அது ஒருத்தருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய லிட்மஸ் டெஸ்ட், பிகாஸ் இட்ஸ் அ நான்-அல்ஃபோர்ஸ் ஃபிலிம் ஃபார் யூ. ஸோ வி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யோர் சவுண்டிங், what you've tried and created for a, because it has a fantasy element, it is a very ஒரு horror thriller. இல்லை அது எனக்கும் புதுசாக, பிகாஸ் அவ்வளோ சாங் இஸ் ஆக்சுவலி கேச்சிங் அப். அது நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் தீராத காலம் இஸ் ஆல்சோ கெட்டிங் வெரி நைஸ். Thank you so much. It's quite a challenge to have a conversation with three people at the same time. Pardon me. Great job. Thank you so much. Pardon me if I wasn't able to do full justice. Really looking forward. This is one thing that I ask பொதுவாகவே when I meet heroines. Sadly, when I go back to Instagram, I'm able to see how beautiful and pretty actors are. But how do we get to see if they are talented enough to fetch a project? You've done 2 films. Can you address upcoming aspiring women who want to become actors? Right. How do they, what? So I think because of Instagram, which I will not put Instagram in a completely negative shade that mostly people do. Because everybody's like social media is bad, but let's face it, that's what is going on right now, which is very much adapted by our industry and is effective to our industry. So you have to get drawn. So I see a lot of young girls only doing a lot of photo shoots and getting lost in the makeup and how's my hair looking and all that. But I think after my education, when I went to theatre, I went to Neeraj Kabi sir, and when I learned with him, makeup and hair and everything else was not even spoken about. You were just asked to focus internally and work on your craft, and I feel yeah, something like that. But yeah, you have to focus on your craft. I think that's what everybody here has done that. Everything else follows. Thank you.